சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். குட்டிமா, உனக்கு எனக்கும் ஆர்டர் பண்ண ஓகே, பட் உன் மம்மிக்கு பிடிச்சது எதுக்கு ஆர்டர் பண்ற? ஓ அதுவா டாடி, அது பழக்க தோஷத்துல 3 பேருக்கும் ஆர்டர் பண்ணிட்டேன். இந்த மெனு என் மெமரியிலேயே இருக்கு, அதான் கடகடன்னு வந்துருச்சு. சரி, இதுல அந்த பால்கோவாவை தாண்டி டெசர்ட்ல இங்க பாரு, டெசர்ட்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தியா? டெசர்ட்ல நிறைய இருக்கு. டெசர்ட்ல உனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. சார் யுவர் ஆர்டர். யா, thank you so much. ஓகே சார். தர்ஷ குட்டி, இந்தாங்க உங்களுக்கு பிடிச்ச பால்கோவா. Thank you டாடி. இந்தாங்க. நீ சாப்பிடு. சாப்பிடுங்க. நீ சாப்பிடுமா. இவ எப்படி இங்க வந்தா? டாடி, நான் தான் மம்மிக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். இவள எதுக்காக வர சொன்ன தர்ஷினி? மம்மியும் நீங்களும் சண்டை போட்டுட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை டாடி. நீங்க எப்பவும் போல ஒற்றுமையா இருக்கணும், அப்பதானே நானும் சந்தோஷமா இருக்க போறேன். நான் சொன்னதை கேட்டுதான் மம்மி வந்திருக்காங்க. மம்மியை கூப்பிடுங்க. மம்மி, உங்க 2 பேரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்க தான் நான் உங்களை கூப்பிட்டேன். டாடிக்கு ஷேக் ஹேண்ட் கொடுங்க. டாடி, என்ன யோசிக்கிறீங்க? நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன், நீங்க ஷேக் ஹேண்ட் கொடுங்க. நான் கிளாஸ்ல எல்லாரையும் எப்படிதான் சேர்த்து வச்சிருக்கேன். நான் சொல்றது 2 பேரும் கேளுங்க. ஷேக் ஹேண்ட் கொடுங்க, கம் ஆன். மம்மி வாங்க வாங்க. டாடி இந்தாங்க ஷேக் ஹேண்ட் கொடுங்க. தர்ஷினி, போதும். இதோட உன் விளையாட்டுத்தனத்தை நிறுத்து. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு விவரம் பத்தாது. எதுக்காக என்கிட்ட போய் சொல்லி தர்ஷினியை வெளியில கூட்டிட்டு வந்தீங்க? என்னது? தர்ஷினி உனக்கு மட்டும் பொண்ணு இல்ல, எனக்கும் பொண்ணுதான். நீ எதுக்காக அவளை ஸ்கூல்ல இருந்து அண்ணன் வீட்டு கூட்டிட்டு போன? ஏன் பொண்ணை ஏன் கூட கூட்டிட்டு போறதுக்கு நான் யார்கிட்ட கேட்கணும்? அவ ஏன் கூட தான் இருப்பா. ஹலோ, அத நீ மட்டும் முடிவு பண்ண முடியாது. நான் சொல்றேன், என் பொண்ணு என் கூட தான் இருப்பா. ஓஹோ, இப்பதானே புரியுது. உங்க அம்மாவும் அண்ணியும் வந்தாங்க வீட்டுக்கு பிரச்சனை பண்றதுக்கு. இப்போ நீங்க கிளம்பி வந்திருக்கீங்க. என் பொண்ணு என் வீட்டுல என் கூட தான் இருப்பா. எங்க அம்மா வந்து கூப்பிட்டதுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அவங்கள அடிச்சு கீழே தள்ளி காயம் பண்ணி அனுப்புனேல, உன்னெல்லாம் மன்னிக்கவே முடியாது. இங்க பாரு, இவ என் பொண்ணு. இவ எதுக்காக உங்க அண்ணன் வீட்டுல வந்து கஷ்டப்படணும்? இவள அரண்மனையில இருக்கிற ராணி மாதிரி நான் பாத்துப்பேன். அதனால அவ என் வீட்டுல என் கூட தான் இருப்பா. அவளை நான் யார் கூட அனுப்ப மாட்டேன். ராணி மாதிரி இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு காலத்துல நானும் அந்த வீட்டுல அப்படிதான் இருந்தேன். ஆனா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரோட பேச்ச கேட்டுக்கிட்டு நீங்க ஒரு வேஸ்ட் பேப்பர் மாதிரி என்ன அங்கிருந்து தூக்கி போட்டுட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இவ அங்க வந்து நின்னானா இவளுக்கும் அப்படிதான் நடக்கும். என் பொண்ணு எங்க அண்ணன் வீட்டுல என் கூட தான் இருப்பா. அங்க அவளுக்கு எந்த குறைச்சலும் இல்ல. என்ன காசு பணம் அந்த வீட்டுல இல்லனாலும் அன்பும் மரியாதையும் பாசமும் அந்த வீட்டுல நிறையவே இருக்கு. அவளுக்கு அது போதும். அவ ஏன் கூடவே இருக்கட்டும். என்ன என்னமோ அன்பு பாசம் அளந்து விட்டுட்டே போற? நான் உன்னை எப்படி வச்சிருந்தேன்? உனக்கு என்ன குறை வச்சேன்? உன்னை நான் முழுசா நம்பி எல்லாத்தையும் ஒப்படைச்சனே. உன் மேல பாசத்தை கொட்டினேனே. உன்னை எப்படியெல்லாம் பாத்துக்கிட்டேன். ஆனா நீ அந்த நம்பிக்கையெல்லாம் உடைச்சு தூள் தூள் ஆக்கிட்டியடி. உனக்கெல்லாம் அன்பு பாசத்தை பத்தி பேசுறதுக்கு என்னடி யோகிதையா இருக்கு? என்னது? நான் உங்க நம்பிக்கையை கெடுத்துட்டேனா? நீங்க தான் என்னோட உண்மையான அன்பையும் என்னோட உழைப்பையும் கொச்சப்படுத்திட்டீங்க. நான் ஏதோ நிம்மதியா அங்க வேலை செய்யலான்னு வந்தேன். ஆனா நீங்க என் மேல போலியான பாசத்தை காட்டி என்னை ஏமாத்தி கல்யாணங்கிற பேர்ல என்னை அடைச்சு வச்சிருந்தீங்க. நானும் உங்களோட பாசத்தை உண்மைன்னு நம்பிதான் உங்களோட குடும்பத்துக்காகவும் உங்களோட பிசினஸ்க்காகவும் அவ்வளவு உழைச்சேன். அதுக்கப்புறம் தானே தெரியுது உங்க வீட்டுல இருக்கிறவங்க யாருக்கும் அது பிடிக்கலன்னு. ஆனா உங்களுக்கு என்னையே பிடிக்காம போயிடுச்சுல.